நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆவணி மாதம் அப்படின்னா சிங்கம் மாதம், மாதங்கள் எல்லாத்துக்கும் அரசன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னா கிரகங்களோட ராஜா சூரியன் சன்னோட சொந்த வீடான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது. இந்த ஆவணி மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் அவதரித்த மாதம். திருமால் தன்னோட மிக சிறந்த அவதாரங்களான கண்ணன் அவதாரம், வாமன அவதாரம் எல்லாத்தையும் எடுத்ததும் இந்த ஆவணி மாதத்தில் தான். அப்போ இந்த மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வரும், கிருஷ்ண ஜெயந்தி வரும், வாமனர் ஜெயந்தி வரும், இப்படி பலவிதமான பண்டிகைகளும் வரக்கூடிய மாதம். அப்படிப்பட்ட மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அதோட செவ்வாய் பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் ரிஷபத்தில் குருவோடு இருந்துக்கிட்டு 10ஆம் தேதி மிதன ராசிக்கு போகிறாரு. புதன் கடக ராசியிலேருந்து 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலேருந்து 10ஆம் தேதி கன்னி ராசிக்கு போய் நீசமடைய போகிறாரு. அசுர குரு நீசமடைய போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்துலேயும், சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியிலையும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள். இதில் வக்கரகதி, நீசநிலை, ஆட்சி எல்லாமே இருக்குது. இந்த கிரகங்களோட மாற்றத்தால் உங்களுக்கு ஆவணி மாதத்தில் என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் சுகாதிபதி சூரியனோடு சேர்ந்துக்கிட்டு சுகஸ்தானத்தில் 4வது வீட்டில் இருக்கார். சுகங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் குறைவில்லை. காசு பணம் 10 ரூபா கஷ்டம், கைப்பணத்தை எண்ணி எண்ணி தான் செலவு பண்ணோம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, நம்ம செலவை விட வருமானம் கம்மியாக இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் இந்த மாதத்துக்குள்ளேயே நீங்கள் நுழைவீங்க. என்னத்தை நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிற காசுக்கு இம்மா செலவு வருது, எதை தொட்டாலும் விலைவாசி உயர்ந்து போச்சு அப்படின்னு சமுதாயத்து மேலேயே ஒரு கோபம் அப்படிங்கிறது வரும். என்னடா போட நம்ம வருமானம் தான் உயர மாட்டேங்குதே, வரல எல்லாமே உயருது அப்படிங்கிற மாரி. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த மாதத்துக்குள்ளே வரீங்க இல்லையா, உங்களோட கடன் சுமை குறையறதுக்கு ஒரு வழி பிறக்கும். இடம் பூமி வாங்குறத பற்றி சிந்திக்க தொடங்குவீங்க. நான் எங்கே ஜோசியரை இடம் வாங்குறது, உள்ளதுக்கே கடமை ஏகப்பட்டது இருக்குது, அடைக்க முடியாமல் கிடக்கு அப்படி யோசிக்கிறவங்களுக்கு கூட எங்கே இருந்தோ ஒரு வகையில் 10 ரூபா காசு பணம் வந்து இடம் பூமி வாங்குறதுக்கு யோசனை செய்யலாம். மாரி பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு புது பொறுப்புகள் கிடைக்கும். குருமங்கல யோகம் அப்படிங்கிறது ராசிக்குள்ளேயே ஒரு 10 நாளைக்கு இருக்குது. அப்படிங்கிறதால முதல் 10 நாளை பயன்படுத்திக்கிட்டு முக்கிய முடிவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கலாம், தப்பு கிடையாது. அதேமாரி இந்த காலகட்டத்தில் பகை கிரகங்களான சூரியனும் சனியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பாம்பும் கீரியும் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே மோசமான பகை கிரகங்கள். அப்பாவும் பிள்ளையுமா இருந்தாலும் ரெண்டும் அடிச்சுக்கிச்சுன்னா அப்படி தான் அடிச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கிற சிம்மத்தில் இருக்கிற சூரியன் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார். கும்பத்தில் இருக்கிற சனி சிம்மத்தில் இருக்கிற சூரியனை பார்க்குறார். தொழில் வளர்ச்சியில் கொஞ்சம் பின்னடைவை கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ராசிக்கு 10ஆவது வீட்டில் சனி இருக்கார். அப்போ அவருக்கு வந்து பலம் இழந்து போயிருக்காரு, பகை கிரக பார்வை கிடைக்குது. அப்படிங்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியாக பின்னடைவு இருக்கும், வாங்கல் கொடுக்கலில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். பகை கிரகங்களோட பார்வையால் சுகஸ்தானமும் பலம் இழக்குது. அப்போ திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது. பணிச்சுமை அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா எல்லா வேலையும் கொண்டு வந்து நம்ம தலையில் கூட்டுவானுங்க. மற்றவெல்லாம் சும்மா இருக்கான், அவன்கிட்ட 2 வேலையை கொடுத்தா ஆவாதா, ஆனால் இதை நம்மளால் கேட்க முடியாது. கேட்டினா ஏன் நீ செய்ய மாட்டியான்னு ஏறுவாங்க. அப்போ ஏதோ விதியை வந்துக்கிட்டு வேலை செய்வோம், ஆனால் அதுக்குண்டான பலன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த காலகட்டத்தில் வேலைக்கு உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்காது. அதுக்காக நாம் உழைப்பை விட்டுற வேண்டியதில்லை. எப்போவுமே உழைப்பு அப்படிங்கிறது இருந்ததுன்னா சனி உங்களுக்கு வாரி கொடுத்துருவார். உழைக்கிறவனை சனி பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். தொழில்ஸ்தானத்தில் இருக்கிற சனி தொழில் ரீதியாக கொஞ்சம் பின்னடைவை கொடுத்தாலும் நம்மளோட அந்த உழைப்பை பார்த்துட்டு அவரே வாரி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதும் இந்த மாதத்துலேயே சில நாட்கள் சில சனிக்கிழமைகளில் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி சில பேர் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு கூட சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் தேவையில்லை. அந்த மாதிரி முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். எதா இருந்தாலும் சரி நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாரி இருந்துக்கணும். அதுமாரி குறிப்பாக அரசு துறையில் இருக்கிறவங்க
மேலதிகாரிகளோட கொஞ்சம் கெடுபிடிக்க ஆளாக நேரிடும். அதை செய்யலை இதை செய்யலை அப்படி இப்படி உனக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் போவேன் வருவேன் அப்படின்னு கத்துவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. அதனால் சும்மா முன்னாடி சுடுமூஞ்சி மாதிரி கத்துறாங்களேன்னு நம்ம சலிச்சுக்கிட்டுலாம் வேலை பார்க்க வேண்டியதில்லை. சரி அந்த ஆளுக்கு கத்துனா கத்திட்டு போகிறான், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அவன் நமக்கு தெரியாது, அவங்களுக்கு மேலதிகாரி இதை விட அதிகமாக டோஸ் விட்ருப்பாங்க. அங்கே காட்ட முடியாத கோவத்தை கொண்டாந்து நம்மக்கிட்ட காட்டுறது. அதனால் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகிறது தான் இந்த மாதத்தில் நல்லது. அதுமாரி ஆவணி 10ஆம் தேதி கன்னிராசிக்கு போகிற ராசி அதிபதி சுக்கிரன் நீசம் அடைகிறார், பலமிழந்து போகிறாரு. ராசிக்கு அதிபதி பலமிழந்து போகிறார் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பலம் குறையும். பலம்னா என்ன, உடம்புலையும் குறையும் மனசுலையும் குறையும். ஆரோக்கிய தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒற்றை தலைவலி, சோர்ந்து உட்கார்றது, உடல் சோர்வு இதெல்லாம் இருக்கும். அப்போ கூடுமான வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையற்ற பயணங்களை குறைச்சிக்கணும். தேவையற்ற பயணங்களை குறைச்சிக்கிட்டு போதுமான ஓய்வு அப்படிங்கிறது எடுத்துக்கணும். எந்நேரமும் போட்டு எதையாவது சிந்திச்சிக்கிட்டு மண்டையை குறைஞ்சிக்கிட்டு நாளைக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது இவனை பார்க்கணும் இத்தனை கடன் அடைக்கணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு ராத்திரியில் சிந்திச்சிக்கிட்டு தூக்கம் இல்லாமல் கிடந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால் எது நடந்தாலும் நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போதிய ஓய்வு அப்படிங்கிறத எடுத்துக்கிறது நல்லது. சில பேருக்கு பொருளாதார ரீதியாக சில பற்றாக்குறைகள் அப்படிங்கிறதும் இருக்கும். ஆருக்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறதால ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறதும் வரும். அதனால் கூடுமான வரைக்கும் பெரிய அளவில் புது கடன்கள் அப்படிங்கிறத வாங்கிறத தவிர்த்துருங்க. அதுதான் இந்த காலகட்டத்தில் நல்லது. ஆவணி 10 மிதுன ராசிக்கு செவ்வாய் போயிடுறார். இங்கே அவர் உங்களுக்கு நல்லது கொடுக்க போகிறார். கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. விரையாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்துக்கு வரும்போது விரயத்துக்கு தக்கன வரவு கொடுத்துருவார். கடன் வாங்க வேண்டிய சூழல் இல்லை. பார்த்துங்க, ஒரு கிரகம் கடன் வாங்க வைக்குது, இன்னொரு கிரகம் அதை விட பலமான கிரகம் அதெல்லாம் தேவையில்லப்பா போப்பா அப்படின்னு வருமானத்தையும் கொடுக்குது. அப்போ எந்த ஒரு காரியத்தையும் பணத்தை கையில் வச்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. காரியத்தை தொடங்குங்க, தானாக நடக்கும் எல்லாமே. 7க்கும் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதால மனைவிக்கு வேலை கிடைச்சி அதன் மூலம் உதிரி வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. வீட்டில் மனைவி படிச்சிருக்காங்க, ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பை உருவாக்கலாமா, ஒரு அதிகாரி யாரையாவது போய் பார்க்கலாமா, இல்லை தெரிஞ்ச கட்சிக்காரங்க யாரையாவது பார்த்து ஒரு வேலைக்கு முயற்சி செய்யலாமா, எங்கேயோ கவர்மெண்ட்டில் ஒரு டெம்பரவரியாக ஒரு வேலைகளை கிடைச்சிடாதா அப்படின்னு முயற்சி செஞ்சிங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேலே அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை வீட்டிலே இருந்து ஏதோ ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக வச்சு கொடுக்கலாம். ஒரு குறுகிய முதலீட்டில் வச்சு கொடுக்கணும். ஏன்னா இப்போ சனி வக்கரத்தில் இருக்கார் இல்லையா, அதனால் பெரிய முதலீடு போடக்கூடாது, சின்ன முதலீட்டில் வச்சு கொடுங்க. அது கண்டிப்பாக அடுத்தடுத்து வளர்ச்சி அப்படிங்கிறத அடையும். சனி பலம் அடைஞ்ச பிறகு பெரிய முதலீடு அப்படிங்கிறத இறக்கக்கூடிய அளவுக்கு தொழில் வளர்ச்சியும் இருக்கும். அதை நீங்கள் நிரந்தர தொழிலாக மாற்றக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இருக்கும். அந்த வகையில் மனைவிக்காக நீங்கள் செலவு செய்யறதுக்கு தாராளமாக இந்த மாதத்தை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு இடமாற்றம் கிடைக்கும். நல்ல இடமாற்றமாக இருக்கும். தொலைதூரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயே வேலை கிடைக்கும். பரவாயில்லடா போ, தினம் ஒரு 2 மணி நேரம் பயணம் போயிட்டு வந்தேன், காலையில் 2 மணி நேரம் சாயந்தரம் 2 மணி நேரம்னு இதுக்கு நான் வர வண்டிக்கு பஸ்ஸுக்கு பெட்ரோலுக்குன்னு செலவு பண்ணிட்டு கிடந்தேன். இப்போ ஏதோ வீட்டுக்கு பக்கத்தில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க, பரவாயில்ல இனிமேல் ஒரு 9 மணிக்கு கிளம்பி ஆஃபீஸுக்கு போனால் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வரும். பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுறதுக்கு உங்களுக்கு நிறைய நேரம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி ஆவணி 15 சிம்மராசிக்கு புதன் வரார். ராசிக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியான புதன் 4வது வீட்டுக்கு வரார். அப்படிங்கும்போது எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வீட்டில் நிறையா நடக்கும். திருமண முயற்சிகள், கல்வி தொடர்பான விஷயங்கள், வீடு மராமத்து பணிகள் செய்கிறது, குடும்ப சுப விசேஷங்களுக்கு திட்டமிடுறது, ஒரு சொந்த பந்தத்தோட குலதெய்வ ஆலயத்துக்கு போய் வழிபடுறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். சில பேர் வாடகை கட்டடத்தில் இயங்கின தொழிலை சொந்த கட்டடத்துக்கு மாற்றக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றின பயம் அப்படிங்கிறது நீங்கும். ஒரு பொது வாழ்க்கையில் இருக்க என்ன பண்ணுறது, ஒன்றும் முன்னேற்றம் இல்லை, நம்மளை விட கீழே இருந்தவங்களாம் மேலே வந்துட்டான் அப்படின்னு நினச்சி ஒரு சலிப்போடு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது மாதிரி வேலை தொழில் இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டா 10 ரூபா லாபம் அப்படிங்கிறத வாங்கிடலாம். அதனால் கூடுமான வரைக்கும் கஷ்டம் அதிகமாக இருக்குது, வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்காம கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டு உழைச்சிங்க அப்படின்னா காசு பணத்துக்கும் பஞ்சம் இல்லை. ஆவணி 1ஆம் தேதி மாலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆவணி 26ஆம் தேதி மாலையிலிருந்து 28ஆம் தேதி
நடு இரவு வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்கிறதால இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதையும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துறதையும் தவிர்த்துருங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு பொரிக்கடலை, கொழுக்கட்டை, கருப்பு சுண்டல் நைவேத்தியமாக வச்சு படைச்சிட்டு ஏலபாலைகள் சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இந்த ஆவணி மாதம் நல்லா இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.